நடிகர் சந்தானம் மற்றும் அவர் நடிப்பில் இந்த வாரம் ரிலீஸ் ஆகக்கூடிய டிடி டபுள் நெக்ஸ்ட் லெவல் படத்துக்கு 100 கோடி ரூபாய் நஷ்ட ஈடு கேட்டு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. யார் அனுப்பியிருக்காங்க, என்ன விஷயம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நடிகர் சந்தானம் நடிப்பில் ஆர்யா தயாரிப்பில் டிடி டபுள் நெக்ஸ்ட் லெவல் படம் இந்த வாரம் ரிலீஸ் ஆக இருக்கு. இந்த படத்துடைய முந்தைய பாகங்கள் ஹிட் ஆனதால இந்த பாகத்துக்கும் ரசிகர்கள் மத்தியில் வரவேற்பு இருக்கு. இந்த பாகத்தில் சந்தானம் தவிர யாஷிகா ஆனந்த், கௌதம் மேனன், செல்வராகவன், நிழல் ரவி அப்படின்னு சொல்லிட்டு பெரிய நடிகர்கள் பட்டாளமே நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் இருக்கக்கூடிய கோவிந்தா அப்படிங்கிற பாடல் தான் இப்போ சர்ச்சையை கிளப்பியிருக்கு. இந்த பாடல் திருப்பதி கடவுளை அவமதிக்கும் விதமா இருப்பதா பல இந்து அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கு. இதனால இந்த பாடலை உடனடியா படத்திலிருந்து நீக்கணும் அப்படிங்கிறதுக்காக திருமலை திருப்பதி தேவஸ்தான அறங்காவலர் குழு உறுப்பினரும் பாஜக மாநில செய்தி தொடர்பாளருமான பானு பிரகாஷ் ரெட்டி படக்குழுவுக்கும் சந்தானத்துக்கும் நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு. இதுல 100 கோடி ரூபாய் நஷ்ட ஈடு கொடுக்கணும் அப்படின்னு அந்த நோட்டீஸ்ல தெரிவிக்கப்பட்டிருக்கு. நோட்டீஸ் அனுப்பி 15 நாட்களுக்குள்ள படக்குழு பதில் தெரிவிக்கல அப்படின்னா கிரிமினல் வழக்கு தொடரப்படும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த சர்ச்சை குறித்து சமீபத்திய நேர்காணல் ஒன்றில் சந்தானம் பதில் கொடுத்திருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, திருப்பதி மேல நான் ரொம்ப பக்தியுடையவன். என்னுடைய ஒவ்வொரு பட ரிலீஸ் போதும் கண்டிப்பா நான் திருப்பதிக்கு போயிட்டு வந்துடுவேன். அதனால கடவுளை அவமதிக்கும் விதமா கோவிந்தா பாடல் நிச்சயமா இல்லை. படத்துல அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த பாடல் அமைஞ்சிருக்கு. படம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் எது படம் எடுத்தீங்கோ டிடி நெக்ஸ்ட் லெவல் இன்னும் 2-3 நாள் ரிலீஸ்க்கு ஆகும்போது அந்த மேலே ஆந்திராலேருந்து நாங்கள்லாம் அப்ஜெக்ஷன் பண்ணுறோம். இதுக்குன்னா நீங்கள் பணம்காக எங்கள் சுவாமி மேலே நீங்கள் படம் எடுத்து நல்லா இல்லை. நாங்கள்லாம் கோட்லாது வந்து யார் இருக்காங்கோ வெங்கடேஸ்வர சுவாமி பக்தங்கள்லாம் நாங்கள்லாம் எவ்வளோ நம்பிக்கையாக குழுனா நீங்கள்லாம் என்ன பண்ணுறீங்க, படம் எடுத்தாங்க. அது நல்லா இல்லை. அது ஒரு பாட்டை பார்த்தங்க, ரேப் சாங், பப் சாங் போட்டங்க. இது மேலே நாங்கள் இங்கே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். நாங்கள் உடனே சொல்கிறோம், அங்கே பிரஜாபிரதிநிதி யார், எம்எல்ஏ, எம்பி, மினிஸ்டர் யார் இருந்தால் கூட நீங்கள்லாம் உடனே நீங்கள் அங்கே அசம்பிளியில் பேசுகிறீங்களோ இல்லையா ரோடு மீது பேசுகிறீங்களோ எங்கன்னு பேசுங்க, அந்த படம்ல அந்த சாங் இருக்கக்கூடாது. இல்லைன்னா அந்த படம் பைக்காட் பண்ணுங்க, பேன் பண்ணுங்க. அந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா நீங்கள் யாரும் கூட திருப்பதிக்குள்ளே வர முடியாது, திருப்பதிக்குள்ளே வரக்கூடாது. இதுக்குன்னா நீங்கள் இங்கே பக்தி உங்களுக்கு கடவுள் வெங்கடேஸ்வர சுவாமி வேணும், இங்கே பூஜை பண்ணுறதுக்கு வரீங்க, அங்கே நீங்கள் எங்கள் சுவாமின்னு வச்சு டான்ஸ் பண்ணுறீங்களா, போட்ட பாட்டு போட்டு, இதெல்லாம் நாங்கள் கண்டிக்கிறோம். ஒன்றே சொல்கிறேன், நீங்கள்லாம் இந்த படம் அங்கே பேன் பண்ண அப்புறம் தான் எம்எல்ஏ, எம்பிங்களாம் கூட திருப்பதிக்கு வரணும்னு சொல்லிட்டு நாங்கள் டிமாண்ட் பண்ணுறோம். இல்லை நீங்கள் படம் உங்கள் ஓட்டு விட்டுட்டீங்க வந்தால் உங்களை அள்ளிப்பீர டோல்கேட் கிட்டே நாங்கள்லாம் ஸ்டாப் பண்ணிடுறோம் சொல்லிட்டு கூட உங்களுக்கெல்லாம் கூட சொல்கிறேன். இது நல்லா இல்லை. இதுக்கெல்லாம் இது எங்களோட மனோபாவ விஷயம். இது நாங்கள் இல்லை, கோட்டில் தமிழ்நாட்டில் கூட ரொம்ப பேர் இருக்காங்க வெங்கடேஸ்வரம் பக்தங்க. எல்லாரும் கூட இது நல்லா இல்லை. இது நீங்கள் படம் நிறுத்திட்டு தான் நீங்கள் வரணும்னு சொல்லிட்டு டிமாண்ட் பண்ணுறேன்.